உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரிங்க தம்பி, இப்பவே போய் நாம தீபாவை கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க. கார்த்தி, தீபா எங்கப்பா? என்ன கார்த்தி, தீபா எங்க? காலையில நீ தீபாவை தேடிக்கிட்டு இருந்த, அப்போல இருந்து தீபா வீட்ல இல்லையா? என்ன கார்த்தி, இப்ப இந்த பொண்ணு வேற வந்திருக்கா? தீபா விஷயமா தான் வந்திருக்காளா? என்னப்பா நடக்குதுங்க? தீபா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு மாமா பாத்தீங்களா, நான் ஏதோ தப்பா சொல்லிட்ட மாதிரி என் மேல கோச்சுக்கிட்டீங்களே, இப்ப புரியுதா? என்ன கார்த்தி பாக்குறீங்க? தீபா ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கா, அதுக்குதான் அவங்க அண்ணிய வர சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு இருந்த. ஐஸ்வர்யா, வார்த்தையை பார்த்து பேசு. இப்ப யார் என்ன டிராமா பண்ணாங்க? எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அண்ணி, தீபா மேல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம்? என்ன கார்த்தி பேசுறீங்க? அவ தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அத சொன்னா கோவம்னு சொல்றீங்க? தீபா என்ன தப்பு பண்ணாங்க? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனோம்? ஊர்ல 4 பேருக்கு இந்த லெட்டர் விஷயம் தெரிஞ்சா அத்தையை தானே தப்பா நினைப்பாங்க. அம்மாவை ஏன் தப்பா நினைக்க போறாங்க? என்ன ரொம்ப பிரில்லியன்ட் அம்மாவை சொல்லிட்டு நீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? தீபா லெட்டர் எழுதி வச்சிருக்கிறது முருகன் சிலையை நீங்க புதைச்சு வச்ச விஷயத்தை பத்தி தான். ஏதோ போனா போட்டு நான் அம்மா கிட்ட சொல்லாம விட்டேன். நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சா நீங்க என்கிட்ட கையும் களவுமா மாட்டியும் எவ்வளவு தைரியமா இப்படி பேசுறீங்க? உங்களை மாதிரி ஒரு கிரிமினல் கூட எல்லாம் இருக்க முடியாம தான் தீபா கோயிலை தேடி போயிருக்காங்க. கார்த்தி, அவ அண்ணிப்பா, இப்படி கிரிமினல்னு சொல்லி வார்த்தை விடாத. கார்த்தி, என்னடா நடக்குதுங்க? என்ன பிரச்சனைங்க? பாத்தீங்களாங்க, உங்க தம்பி என்ன கிரிமினல்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா, நீ கொஞ்ச நேரம் சுமாரு. கார்த்தி, முருகன் சிலையை பத்தி ஏதோ சொன்னியே, என்னப்பா நடந்துச்சு? மா, நான் அண்ணனுக்காக யோசிச்சுதான் இத்தனை நாள் இவங்க பண்ண நிறைய விஷயங்களை உங்ககிட்ட நான் மறைச்சிட்டேன். அவங்கள கிரிமினல்ல நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஐம் சாரிம்மா. அண்ணா, நான் இவங்க பண்ண வேலையெல்லாம் இப்ப சொல்றேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தையில எதனா தப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க. தீபாவோட முருகன் சிலையை அவங்க எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே அந்த முருகர் சிலையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, சேத்தூர் ஜமீன் கோயில் திருவிழால கோயில் பூசாரி தீபா வெட்ட வந்தார்ல, அது பூசாரிக்கு சாமி அருள் வந்து வெட்ட வரல. ஐஸ்வர்யாணி அவருக்கு காசு கொடுத்து அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா, என்னது இதெல்லாம்? ஊர்வலத்தில் நம்ம போயிட்டு இருந்தப்போ ஒரு ராங் கால் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க தம்பி அவர் பொண்டாட்டிக்காக எப்படியெல்லாம் வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறாரு. ஆனா நீங்க விதியே நெருக்கிறவரை சம்பந்தம் இல்லாம கோத்து விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க டவுட்டா சொன்னத இதுதான் சாக்குன்னு உங்க தம்பி ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு என் மேல வீணா பழி போடுறாரு பாத்தீங்களா?
வீணா பழி போடுறேனா? அப்போ பூசாரிக்கு உங்களை பத்தி எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும்? நீங்களா வாண்டடா போய் எங்க அண்ணி உங்களை வந்து பார்த்தாங்களா, ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டிருப்பீங்க. அவரும் தப்பிச்சுக்க தானா ஒரு காரணம் கிடைக்குதேன்னு ஆமான்னு சொல்லிருப்பாரு. எல்லாமே என் நேரம். காக்கா உட்கார பணம் விழுந்த கதை தான். வேற என்னத்த சொல்றது? அப்போ பூசாரியை நேர்ல வர வச்சு விசாரிச்சா சரியாயிடும்ல? நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அவரை வர வைங்க. அத்தைக்கு முன்னாடி வச்சு அவரை விசாரிக்கணும். ஏ கார்த்திக், என்னடா இது? ஐஸ்வர்யா இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றா. நீ பூசாரி கிட்ட நிஜமா விசாரிச்சியா? இல்ல நான் இவன் மேல டவுட்டா சொன்னதை வச்சு நீ ஏதாவது... அண்ணே, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சூப்பர் கார்த்தி. அப்போ என்ன? என் வீட்டுக்காரர் சந்தேகப்படணும், எங்களுக்குள்ள சண்டை வரணும், நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும். இதுதானே தீபாவோட ஐடியா. நீங்க கரெக்டா அவ போட்டு கொடுத்த பாதையில அருமையா போறீங்க. சூப்பர் அண்ணே. என்ன கார்த்தி, நீங்க சத்தமா பேசிட்டா நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? கொலைப்படியெல்லாம் என் மேல அசால்ட்டா போடுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மா, அவங்க பேசுறத நம்பாதீங்கம்மா. அவங்க ரொம்ப தைரியமா போய் சொல்றாங்க. ஏங்க, நான் இவ்ளோ சொல்றேன், இப்பவும் உங்க தம்பியை நீங்க பேச விட்டு பாத்துட்டு இருக்கீங்க. கார்த்தி, ஐஸ்வர்யா ஏதாவது சின்ன சின்னதா தப்பு பண்ணுவான்னு தெரியும். ஆனா கொலைப்பழியெல்லாம் கொஞ்சம் ஓவர் கார்த்தி. சந்தேகப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? மா, நீங்க சொல்லுங்கம்மா. நான் சொல்றது போய் நினைக்கிறீங்களா? கார்த்தி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. நான் இப்ப என்ன பேசினாலும் ஒரு பிள்ளைக்கு ஆதரவா பேசி இன்னொரு பிள்ளைய விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். ஐஸ்வர்யா சாமி விஷயத்துல தப்பு பண்ணிருந்தா அவள் அந்த சாமியை வந்து தண்டிக்கட்டும். இங்க எல்லையம்மன் கோயில் இருக்குல்ல, நாம எல்லாரும் அங்க போலாம். அங்க இதுக்கான விடை கிடைக்கும். என்னோட நம்பிக்கைக்காக எல்லாரும் வாங்க. இப்படியே இதை விட்டா வீட்டுல இருக்கிற மொத்த நிம்மதியும் போயிடும். எல்லாரும் கிளம்பி வாங்க. அதான் அம்மாவோட நம்பிக்கைக்காகன்னு சொல்றாங்கல்ல. கார்த்தி வா, அருண் ஐஸ்வர்யாவை கூட்டு வா. சரிப்பா. பாப்பா. ஏய் வா. தம்பி, என்ன தம்பி இது? நான் இருக்கும்போதே தீபா மேல உங்க அண்ணி இப்படி எல்லாம் பழி போடுறாங்க. ஆனா உங்க அம்மா தீபாவுக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. என் அண்ணி அப்படிதான். பொய்ய ரொம்ப நம்புற மாதிரி பேசுவாங்க. வேற என்ன சொல்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.